மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். தொடர்ந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநர் நிறுத்தி வைத்த, அதாவது பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அப்சர்வேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிறுத்தி வைத்தோம்னா அவர் குற்றவாளி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு. இப்போ ஆளுநரை நோக்கிய கேள்வியாக இதை எடுத்துக்கலாமா, இல்லை ஆளுநருக்கான கண்டிப்பாக அதை பார்க்கலாமா? கேள்வி கண்டிப்பு எப்படி சொன்னாலுமே அது தகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவியல் வழக்குகளில் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவர் நிரபராதி, அவருக்கு தீர்ப்பு சொல்லும் பொழுதுதான் அவருக்கு தண்டனை என்று நீங்க சொல்லும் பொழுதுதான் அவருக்கு அந்த நிரபராதி தன்மை இல்லாமல் போகிறது. இப்ப என்ன நடக்கிறது? பொன்முடி அவர்கள் வழக்குல பாத்தீங்கன்னா தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இன்னும் சொல்லல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் அது இருக்கு. சோ இவைகளையெல்லாம் தெரியாமல் பழமைவாதங்களையே பரப்புரையாக செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் இந்திய அரசியல் சாசன பதவியில் அமர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து மீறி வருகிறார். இப்ப பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல இந்த முறை உச்சநீதிமன்றத்தின் பார்வையில் தமிழ்நாடு ஆளுநர் அவர்களின் தவறான செயல் பட்டிருக்கிறது. அதை அவர்கள் தெளிவாக கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கே நீங்கள் வாதிட்டாலும் நாங்கள் தயார், அல்லது உங்களுக்கு நேரம் வேண்டுமென்றால் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் இந்த செயலை செய்தீர்கள்? ஏன் அவரை மந்திரியாக நியமிப்பதிலிருந்து விலகினீர்கள்? ஏன் மறுத்தீர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே உச்சநீதிமன்றம் இதில் தனது கடமையை ஆற்றி இருக்கிறது, கடுமையாகவே சாடி இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, இதெல்லாம் ஆளுநருக்கும் தெரியும் தானே அவருடைய லீகல் வரம்பு என்னன்னு. இதில் ஆளுநருக்கு என்ன வேலை அப்படின்னு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்புறார். அப்போ ஆளுநர் இதில் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு எடுத்துக்கணுமா? அரசியல் செய்திருக்கிறாருங்க. ஓவர் ரியாக்ஷன் என்பதெல்லாம் கிடையாது. அவர் தன்னை இந்திய குடியரசுத் தலைவருக்கும் மேலான ஒருவராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர். நல்லா கவனிக்கணும், அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. தமிழ்நாட்டின் அமைச்சரவை தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒன்று. மக்களின் தெரிவு அங்குதான் இருக்கிறது ஜனநாயகத்தில். ஆளுநர் என்பவர் ஒரு ஜனநாயகத்தின் தன்மை கொண்டவரே அல்ல. அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். அப்போ இன்னைக்கு கூட பாருங்க, நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் அவருக்காக ஏன் வாதாடுறார்? சொல்ல போனால் தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞரை கூட ஆளுநர் தான் நியமிக்கிறார். அப்ப ஆளுநர் இரண்டாக முடியாது இல்லைங்களா? இதுதான் கான்ஸ்டிடியூஷனல். அவர் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதி. அவர் முதல்வர் யாரை சொல்லுகிறாரோ அவரை மந்திரி அமைச்சராக நியமிக்க வேண்டிய கடமைக்கு ஆட்பட்டவர், கடமைக்கு உள்ளானவர். இப்படித்தான் அரசியல் சாசனம் சொல்லுகிறது. அதை அவர் மீறி இருக்கிறார், அரசியல் செய்திருக்கிறார். அதுல அரசமைப்பு சட்ட பணி இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபராக அரசியல் செய்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். நன்றி திரு இளங்கோவன். ஆளுநர் அரசியல் செய்திருக்கிறார் அப்படின்ற பார்வையில முன் வச்சிருக்கீங்க. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.